பிரத்தியொரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையை ஒரு உயர்ந்த நிலை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அது மனப்பூர்வமாக இருக்குதோ தெரியாமல் இருக்குதோ, ஆனால் எங்கே இருந்தாலும் அடுத்தபடி போகணுன்ற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குது. நாம் இல்லை வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போனப்புறம் 70 வயசு 80 வயசுக்கு அப்புறம் பார்க்க முடியும். எவ்வளோ சேர்த்துனாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வாழ்க்கைன்றவுடைய குவாலிட்டி நம்ம உள்ளத்தில் தான் இருக்குது. நம்ம உள்ளம் எப்படி நடக்குதோ இப்போ அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய ஒரு குவாலிட்டி. இந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றது பிரத்தியொரு மனிதனுக்கு இருக்குது. ஆனால் எப்படின்னு தெரியாமல் இருக்கிறான். இப்படி எப்படின்னா எல்லாருக்கும் தாகம் இருக்குது, தண்ணி எங்கே இருக்குதுன்னு தெரியல. நம்மக்கிட்ட இங்கே தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பானை முழுக்கமாக இவருக்கு எல்லாம் தாகமாக இருக்குது, நாம் சும்மாவே உட்காந்துக்கிறோம். இல்லை நான் அப்படி இல்லை, ஃப்ளெக்ஸ் போர்டு போடுவேன், இங்கே தண்ணி இருக்குது வாங்க. அப்படி இங்கே படிப்பு இல்லாதவங்க படிக்க தெரியல நான் எழுதுதுன்னா கத்திட்டு சொல்லுவேன். அப்படியே கேட்கலன்னா இந்த மாதிரி மைக்ரோஃபோன் வச்சு கத்திக்குவேன். என்னதுன்னா தண்ணி இருக்குது, தாகமாக இருக்கிறவங்க சும்மா சுற்றி அலைஞ்சே இருக்கிறாங்க, சொல்லாமல் உட்காந்து அதே ஒரு பெரிய குற்றம் தான். தவறு என்று நான் சொல்லலை, ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து உங்களுக்கு புரிகிறதா என்று நான் கட்டாயமாக புரியுது. அது புரியாமல் இல்லை, ஆபத்து எல்லாத்துலேயும் இருக்குது. ஆபத்து இருக்கிறதுன்னு வாய்ப்பு விட்டுடலாமா? வாய்ப்பு இது எனக்காக வாய்ப்பு இல்லை. எனக்கே நான் கண்ணு மூடினா முடிஞ்சு போட்டேன் என் வாழ்க்கை. கண்ணு மூடி இப்படி உட்காந்தா கடைசி சின்னத்து வரைக்கும் இப்படியே உட்காந்துருவேன் நான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தண்ணி இருக்குது, தாகமாக இருக்கிறவங்க இருக்கிறவங்க கண்ணு மூடி உட்காந்துக்க முடியும். ஒரு நேரம் வந்து அது பண்ணிவிடுவோம். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தாகம் நீங்கிட்டோன்ற ஒரு ஆர்வம், அவ்வளோதான். மக்களுக்கு ஆர்வம் இருக்கிறதுனால. இல்லைன்னு அவருக்கு ஆர்வம் இல்லை, நமக்கு தாகமாக இல்லைன்னு சொன்னால் நான் பாட்டு நான் கண்ணு மூடி உட்காந்துக்கிறேன். எனக்கு என்ன